தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். வக்ர நிவர்த்தி, இதை தான் சில பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் சனினால பாதிப்பு யார் யாருக்கெல்லாம் இருந்துச்சோ இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பெறும் அப்படிங்கிறத பற்றின முழு பதிவை பற்றி இந்த மேஷராசிக்காரங்களுக்கும் அது முழுக்க நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து அந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். சனி வக்ரம் பலன்கள் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சாட்டன் ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லலாம். சனி பெயர்ச்சினால யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கும்பராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். அதாவது ரெட்ரோகிரேட் ஆக போகிறார். சனி வக்ரம் அடைந்ததுனால சனி பயிற்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கிறார். ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றமும் இல்லை தென்றல் போல ஒரு வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். 2.5 வருஷ காலம் ஒரு ராசியில் தங்கும் சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறாரு. சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி பார்த்தா ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். சனி பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவங்களுக்குலாம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரை நம்புறதோ அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துட்டோமே அப்படின்ற மன உளைச்சலுடன் மன இறுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ சனி வக்ரம் அடைகிறதுனால எப்படிப்பட்ட பலன்கள் இனிமேல் நடக்கும் அப்படின்னா, லாப சனியில் உங்களுக்கு ஏராளமான நன்மையை கொடுக்கக்கூடிய காலமும் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தவறான செயல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தசாபுத்தி ரீதியாகவே பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது. என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் லக்னாதிபதியாக இருந்தாலும் அவங்க திசை நடந்தாலும் சரி, பாதகமான சூழ்நிலையில் தசாபுத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கெடு பலன்களே அது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஆனால் சனி வக்ரமுடைய பாதிப்பு இந்த தசாபுத்திக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இப்போது முழுமையான விவரமான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு பொதுவாகவே உங்கள் நட்சத்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். இப்போல்லாம் நிறைய ஆன்லைன் இது வந்துருச்சு, அதில் போட்டு பார்த்து இப்போ என்ன தசாபுத்தின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், அதுக்கும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். தசாபுத்திலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் மொதல் தசை என்ன, அது எவ்வளோ இருப்பு காலம் அப்படிங்கிறது ராசிக்கு கீழே இல்லை. எனக்கு புரியல அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நான் செய்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து முதல் திசையில் எத்தனை வருஷம், அடுத்தடுத்த திசையில் முழு திசை வரும். முழு திசையாக உங்களுக்கு காண்பிக்கும். விஷயத்துக்கு வருவோம் அப்படின்றா, லாப சனியில் ஏற்கனவே 7ஆம் நன்மை கிடைச்சிருக்குன்னா சில பேருக்கு கிடைக்கலையே ஏன் அப்படின்னது, தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொன்னாங்க, எல்லாமே நல்ல விஷயமா சொன்னாங்க, ஆனால் எனக்கு மட்டும் நடக்கலையேன்னு எல்லாத்தோடைய புலம்புகளும் புரியுது. ஆனால் திசாபூத்தி வாரியாகவே உங்களுக்கு பலனை கொடுக்குன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அஸ்வினிக்கு நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கேது திசை தான் முதல் திசை. 7 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குது, அதாவது ராசி கட்டத்துக்கு கீழே தசா இருப்புன்னு வருஷம் போட்டிருக்கும். அந்த தசா இருப்பு எவ்வளோன்னு பார்த்துட்டு சுக்கிர திசை 20 வருஷத்தோட ஆட் பண்ணிக்கோங்க. 20 + 5, நான் என் கால்குலேஷனுக்கு 5 எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த 20 + 5 25 வயசு வரைக்கும் சுக்கிர திசை உங்களுக்கு என்ன பண்ணும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளாக இருந்து 5 வயசுக்கு மீறி போயிட்டாங்க அப்படின்னா, அந்த 5 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கிய சீர்கேடுகள் மற்றும் திடீர்னு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கும். பண்ணாமல் இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. கேது திசையில் கண்டிப்பாக
குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சீர்கேடு, மன உளைச்சல், அதனால் மன அழுத்தங்கள், அதனால் ஒரு சில டிஸ்டர்பன்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது சுக்கிர திசை 20 வருஷம், மொத்தம் 20+5 25 வருஷம். இந்த சுக்கிர திசை காலங்களில் இந்த லாப சனி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்லா அதில் ப்ரைஸ், கிஃப்ட், அவார்ட்ஸ் அப்படின்னு வெகுமதிகள் அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் டாக்டர்ஸ் ஆவாங்க, நிறைய பேர் மருத்துவர்களாக வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு. மெடிக்கல் துறையில், மருத்துவ துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக இந்த சனி வக்ர காலங்களில் அமையும். 10ஆம் இடத்துக்கே சனி வர்றது அப்படிங்கிறது, தன்னுடைய வீட்டுக்கே வராரு அப்படிங்கிறதே ஒரு விஷயந்தான். ஏன்னா அது வக்ரம் தான் சொல்லணுமே தவிர அதிலே 10ஆம் இடத்துக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர்த்துக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வீடாவது கண்டிப்பாக மாறியிருப்பீங்க. புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. சுய தொழில் செய்யக்கூடியவங்க பணத்தை அதிகமாக முதலீடு செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறைப்படணும். நிறைய விருந்து உபசனைகள்லாம் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் நல்ல இடம் கிடைச்சி நல்லா சூப்பராக படிக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கிர திசை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சூரிய திசை 25 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது 5ஆம் அதிபதி திசை. மேஷ ராசிக்காரங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம். இந்த சூரிய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க வழி ஆதரவுகள், அரசாங்க வழி உதவிகள், அரசாங்க வழியில் லோனு, இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் லோன் எங்கே கேட்டாலும் கிடைக்கும். அந்த மாதிரி சூரிய திசை உங்களுக்கு செயல்படும். சில பேருக்கு சூரியத்தில் உஷ்ண ரீதியான உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறதுனால ஒரு சில பாதிப்புகளில் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ரகசியம் காக்கிறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். சில பேர்த்துக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லி அவங்க பிளான் பண்ணி உங்களை கவுக்கிறதுக்கு நீங்கள் உஷாராகவே இருக்கிறது பெட்டர். இந்த காலகட்டத்தில் சூரிய திசையில் அது நடக்கும். ப்ரொமோஷன் அப்படிங்கிற சில விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு சூரிய திசையினால் ஒரு சில அவமானங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது அரசாங்க ரீதியாக சந்திக்கக்கூடிய நிலையும் கண்டிப்பாக உருவாகும். இந்த சூரிய திசையில் மிக கவனமாக நடக்கக்கூடிய திசையாக இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிக்கு தூணாக, வெற்றிக்கு அடிப்படை தளமாக இந்த சூரிய திசை கண்டிப்பாக அமையும். தந்தை வழி உறவுனால் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படும், பின் மறையும். அதேமாதிரி சூரிய திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க டாக்குமெண்ட்ஸு ப்ரிப்பரேஷன்ஸ் அதில் மட்டும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த சூரிய திசை மிகப்பெரிய அளவில் உங்களை முன்னேற்றி செல்லக்கூடிய அச்சாணியாக கண்டிப்பாக விளங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சந்திர திசை 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். இந்த சந்திர திசையில் வேலை, தொழில் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சந்திர திசையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள், ஒரு சில இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. டிரான்ஸ்ஃபர்மேஷனாவது கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு புத்திரபாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விஷயங்களில் செயல்படுவீங்க. ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய திசையாக இந்த சந்திர திசை கண்டிப்பாக இருக்கும். அதனால் மாற்று பலன் தர கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சந்திர திசையில் சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். சில சுபகாரியங்கள் நடக்கும், வீட்டில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு செலவுகள், வீண் விரய செலவுகளும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். இந்த சனி வக்ரமானது உங்களுக்கு தொழிலில் மட்டும் மிகப்பெரிய கவனத்தையும் எச்சரிக்கையும் அதில் சில சூட்சமங்களை வெளிப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நண்பராக இருந்தாலும் சில விஷயங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேர் மார்க்கெட் வட்டி அதிகமாக கொடுக்குற நிறைய பணத்தை போடுறது, இந்த மாதிரி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி பேரொழிகள்லாம் உங்களுக்கு சுற்றுவாங்க. அதனால் ஏமாற வேண்டாம். செவ்வாய் திசை 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை, ரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸில் பிரகாசிப்பீங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ
நிறைய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தூணாக கண்டிப்பாக உருவாகும். இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காண்டாக கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. மிகப்பெரிய வெற்றிகளை தனதாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் திசை கண்டிப்பாக உருவாகும். சகோதர வழியில் ஒரு சில பேருக்கு நன்மை ஏற்படும். அவர்களால் ஒரு சில விஷயங்களில் சொத்து பிரிவு போன்ற விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அஜாகிரதையாக இருக்க வேண்டாம். ஒரு முழுமையான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ராகு திசை 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும். இந்த ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக, அசிங்க அவமானம் ஏற்படக்கூடியதாகவும், மாற்றுப்பாலினத்தினால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். சனி வக்ரமே அடைந்திருந்தால் ராகுவுடைய சாரம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராகு என்ன சாரம் வாங்கியிருக்கு, என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு, கரகத்துவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா தான் ராகு திசை முழுமையாக உங்களுக்கு சொல்ல முடியும். ராகு திசை அவயோக ராகு திசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக அதற்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ராகு திசை உங்களுக்கு மென்மேலும் சில பேர்த்துக்கு ராஜயோகத்தையும் இந்த சனி வக்ரம் கொடுத்துரும். சில பேர்த்துக்கு ராகு ரொம்ப மோசமான நிலையில் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா தீய பலன்களில் அவரை மாதிரி உச்சாணியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எந்த ஒரு கிரகத்துக்கும் அந்த அமைப்பு இல்லை. அதே மாதிரி கொண்டு போய் குப்பமேட்டில் கொண்டு போய் விட்டுறதுக்கும் இந்த மாதிரி ராகு திசை செயல்படும். அதனால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை இந்த காலத்தில் ராகு திசை, ஆனால் பொதுவாகவே இது நட்பு கிரக திசையாகவும் இருக்கிறதுனால சில நன்மைகளும் சில தீமைகளும் நடக்கக்கூடிய ஆவரேஜ் பொசிஷனோ நியூட்ரல் பொசிஷனோ இது கண்டிப்பாக உருவாகும். குரு திசை 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த குருவானவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 9க்கும் 12க்கும் உரிய இந்த குரு ஆனவர் உங்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, நிறைய நற்பலன்கள் விசேஷங்கள் அப்படிங்கிறது தான் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையும் கவனமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஜீவனம் பண்ணுறதுக்கான தொழில் அமைப்பில் இடமாற்றம் அமைகிறது, ஊர் மாற்றம், கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும். நிறைய பேர் வெளிநாடு போவீங்க. இப்போ பிஆர்ஓவும் சில பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். குரு ராகு பீரியட்லலாம் கண்டிப்பாக வெளிநாடு தொடர்பு உடைய ஒரு தொழிலோ இல்லை வெளிநாடுக்கு சென்று செட்டில் ஆகக்கூடிய விஷயமும் கண்டிப்பாக அமைஞ்சிரும். அடுத்தது சனி திசை 82 வயசுலேருந்து 101 வயசு வரைக்கும். இந்த சனி திசை அப்படிங்கிறது 10க்கும் 11க்கும் உடைய சனி ஆனவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோக பலனை அளிக்க விட்டாலும், சனி மேஷ ராசிக்கு ஒரு ஆகாத திசைனாலும் உங்களுக்கு சனி உன்னோட ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்தே பலனை அதிகமாக கொடுப்பார். அதே மாதிரி மைனஸ் பண்ணுறதும் அவர் தான். ஆனால் சனி திசை காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா தொழில் வகைகளிலும் உங்களுடைய உற்றார் உறவினர் வகையிலும் சொத்து பிரச்சனை வழியிலும் நிறைய பிரச்சனைகளில் இந்த சனி திசை கொடுத்துரும். உடல் அளவுலையும் மனதளவிலும் பாதிக்கப்படாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த சனி வக்ரமானது 11ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறதுனால ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் ஒரு சில நல்ல லாபத்தையும் கொடுத்து காத்திருப்பார். ஆனால் தொழிலில் மட்டும் மிகப்பெரிய கவனத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மேஷ ராசிக்காரங்க செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபடுறதும் குலதெய்வத்தை வழிபடுறதும் அஸ்வினி நட்சத்திரத்தப்பா இருக்கிறதுனால விநாயகரை தினமும் வழிபடுறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.